வணக்கம் வணக்கம். என்னுடைய HTML வீடியோக்கு கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கு அனைவருக்கும் நன்றி, வரவேற்கிறேன். இது என்ன வீடியோனா, உங்களுடைய முதல் HTML கோடு உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு HTML ப்ரோக்ராமை எப்படி எழுதி ப்ரௌசரில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு HTML செஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ்லையும் இதே தான், நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன், பட் விண்டோஸில் இதே தான், ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த ஃபைலை ரீநேம் பண்ணி index.htmlனு கொடுத்துக்கிறேன். இது என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் பேர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் குரோம் அப்படின்னு கொடுத்துருங்க. இது குரோமில் ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய முதல் பேஜ் முடிஞ்சிடுச்சு. HTML ஒரு கோடு எழுதிட்டீங்க, அதை நீங்கள் ஓப்பனும் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோடை நான் சப்ளைமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் நோட் பேட்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே போய் மை ஃபர்ஸ்ட் HTML ப்ரோக்ராம் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ப்ரௌசருக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னுடைய ப்ரோக்ராம் வந்துடுச்சு. மை ஃபர்ஸ்ட் HTML ப்ரோக்ராம் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணலாம்னா, ஒரு பட்டன் எழுதிக்கலாம். பட்டன் கிளிக் மீ அப்படின்னு ஒரு பட்டன் எழுதிப்போம். இப்போ இந்த பட்டன் வருது. HTML அப்படின்னா நீங்கள் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு யூஐயில், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸில் மற்றவங்க பார்க்குற மாதிரி ஒரு கோடை நீங்கள் மாற்றி காமிக்கிறது தான் HTML. இப்போ காரில் இன்ஜின் என்ன தான் இருந்தாலும் நம்மக்கிட்ட காரில் பெயிண்ட்லாம் அடிக்காமல், ஒரு பெயிண்ட் அடிக்காத ஒரு ரா கார் அப்படியே இருந்ததுன்னா நம்ம போய் வாங்க மாட்டோம், நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அந்த ஒரு விஷயத்தை ஒரு மேக்கப் போட்டு பியூட்டிஃபை பண்ணும்போது தான் அதுக்கு மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போய் அந்த காரை வாங்குகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய முதல்ல ஒரு பேஜுக்கு வராங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் தான் மெயின். இப்போ என்னுடைய வெப்சைட் பார்த்தோம்னா srajesh.in அப்படிங்கிறது என்னுடைய வெப்சைட். என்னுடைய வெப்சைட்டில் போனால் இங்கே மேலே ஒரு மெனு இருக்குது. இங்கே நிறையா ஐட்டம் இருக்குது, என்னென்னலாம் உள்ளே போகலான் இருக்குது. என்னுடைய பிளாக்ஸ்லாம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பிளாக் உள்ளே போகணும் அப்படின்னா கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே லோட் ஆகும். லோட் ஆகி கமெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டுருக்கோம். இதுதான் வெப்சைட். இது வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை எழுத தான் இந்த HTML பேஜ் ஹெல்ப் பண்ணும். HTML நிறையா டேக் இருக்குது. பட்டன் டேக் இருக்குது, லேபிள் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது. இப்போ நம்ம ஒரு லேபிள் கொடுக்கணும் அப்படின்னா லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு ஹலோ அப்படின்னு கொடுப்போம். ஒரு லேபிள் டேக் வந்திருக்கு. இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், H1 டேக் கொடுப்போம். அதிலே ஸ்டார்ட் H1 அப்படிங்கிறது ஹெடர் டேக், ஹெடர் 1. இதுதான் பெருசாக இருக்கும் ஹெடர் அப்படிங்கிறது. இதை அப்படியே காப்பி பண்ணி H2 டேக் கொடுக்கலாம், H3, H4. இதெல்லாம் அடுத்தடுத்த வரிசை ஹைட்டை ஆட்டோமேட்டிக்காக குறைக்கும். இதெல்லாம் ப்ரீ டிஃபைன் டேக், முன்னாடியே HTML இருக்கிற டேக்ஸ் இதெல்லாம். சரி, இது ஹெடர் 2ன்னு கொடுக்கலாம், ஹெடர் 3ன்னு கொடுக்கலாம், ஹெடர் 4. பார்த்தீங்கன்னா சின்னதாகிடும். இப்போது இங்கே நீங்கள் ஏதோ ஒன்று மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் HTML ஒன்றுமே உங்களை சொல்லாதே, கம்பைலேஷன் எரர்லாம் வராது. ஏன்னா HTML ரொம்ப லீனியன்ட்டான ஒரு லாங்குவேஜ். தப்பாக இருந்தாலும் அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆகிடும். இப்போ இதெல்லாம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு H1 டேக், இது ஸ்டார்டிங் ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக். நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தோன்னா இது ஓப்பனிங் டேக். ஒரு டேக் அப்படிங்கிறது இந்த மாதிரி 2 ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். இதான் ஆங்கிள் ப்ராக்கெட் சொல்கிறோம், இதுக்குள்ளே இருக்கும். க்ளோசிங் டேக் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் ப்ராக்கெட்டும் இந்த ஸ்லாஷ் போட்டு அந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டும் முடிச்சிடுவோம். ஸோ இது ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக். இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணால் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓப்பனிங் டேக் இது, க்ளோசிங் டேக் இது அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. க்ளோசிங் டேக் ஆஃப்கோர்ஸ் பிரிண்ட் ஆகாது. இப்போ இது எல்லாமே ஒரே லைனில் வருது. எனக்கு அடுத்த லைன் போகணும் அப்படின்னா BR அப்படின்னு சொல்லுவோம், லைன் பிரேக். இதை நம்ம இங்கே கொடுக்க வேண்டாம்,
ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட் லைனாக இந்த டேகை பார்த்துட்டாலே அடுத்த லைனுக்கு கூட நவுத்திடும். ஸோ இதுதான் வந்து ஒரு HTML-ஓட ஒரு ஃபண்டமெண்டல். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கானது. நீங்கள் ஒரு ஃபோல்டரில் ஒரு HTML அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி குரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய நீங்கள் ப்ரோக்ராமை எழுதலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒரு கலர் கொடுக்கலாம். எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தால் நல்லா இல்லை இல்லையா? இப்போ இந்த H1க்கு ஒரு கலர் கொடுப்போம். இங்கே கலர் ஈக்குவல் டு ப்ளூன்னு கொடுக்கலாம். இங்கே ப்ளூ வருதான்னு பார்ப்போம். இங்கே வந்து ப்ளூ வரல. இங்கே வந்து என்ன பண்ணணும், ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் கோலன் ப்ளூ. இப்போ வருதான்னு பார்ப்போம். இப்போ ப்ளூ கலர் அப்ளை ஆயிடுச்சு. நம்ம கலர் அப்படின்னு கொடுக்க முடியாது, ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ப்ளூன்னு. ஏன்னா அது சில பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணிடுவாங்க. ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ப்ளூன்னு கொடுப்போம். இது வந்து ஒரு வே ஆஃப் ஸ்டைலிங். இதை நம்ம ஒரு டேக்லையும் உள்ளே கொடுக்கலாம். இன்னொரு விதம் வந்து என்னன்னா, இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்மளுடைய பேஜில் கலரும் இதுவும் மிக்ஸ் ஆகுது. கலர் பண்ணுற இடமும் கோடும் மிக்ஸ் ஆகுது. அதுக்கு இங்கே HTML என்ன பண்ணலாம், ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். இந்த ஸ்டைல் டேக்கை ஓப்பன் பண்ணி மேலே என்ன பண்ணிக்கலாம், H1 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என் பேஜில் எங்கெல்லாம் நீ H1ங்கிற டேகை பார்க்குறியோ அந்த இடத்துலலாம் கலர் ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்கே நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகும், H1 எங்கெல்லாம் இருக்கும் அங்கே மட்டும் கலர் அப்ளை ஆயிடுச்சு. இதே மாதிரி H1 கூட H2க்கும் ப்ளூ கூட அப்படின்னா H1 H2 அப்ளை ஆயிடுச்சு. இது சேர்த்து கொடுக்கலாம். இல்லை H2க்கு நீங்கள் வேறு கலர் கொடுக்கணுன்னாலும் இங்கே வேறு கலர் கொடுக்கலாம், ரெட் கொடுக்கலாம். சரி, இது இன்னொரு விதம். மூணாவதாக ஒரு விதம் இருக்கு. இங்கே இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ணிப்போம். இந்த ஃபைலை style.css அப்படின்னு கொடுப்போம். கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோடை இங்கே வைக்காம இது இங்கேருந்து கட் பண்ணிடுறேன். இது இங்கே இருக்கட்டும், H3 H4 அங்கே கொடுப்போம். ஸோ உங்களுக்கு புரியும் ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியும். அந்த ஃபைலை இங்கே ஓப்பன் பண்ணி H3க்கு green கொடுக்குறேன், H4க்கு ஆரஞ்சு கொடுப்போம். H4 இப்போ இருக்குது. இப்போ நான் பேஜுக்கு போனால் எனக்கு வராது. ஏன்னா நம்ம அதை இங்கே சொல்லலை, HTML-க்கு சொல்லணும். இந்த மாதிரி வெளியில் இன்னொரு பேஜ் கலருக்காகவே நான் வச்சுருக்கேன், அந்த கலரை எடுத்து நீ இதுக்கு அப்ளை பண்ணணும், இங்கே பேஜ் வரும்போது நீ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அது சொல்கிறதுக்கு லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. லிங்க் இந்த சப்ளைம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். லிங்க் ரெல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். ஏதாவது என்ன டைப், இது டைப் வந்து டெக்ஸ்ட் CSS-ஆக இருக்கும். அப்புறமா href அந்த ஃபைலோடைய நேம் style.css. நம்ம ஃபைல் நேம் style.css தான் வச்சோம். சரி, இப்போ கொடுத்துட்டு இப்போ ரெஃபர் பண்ணோன்னா க்ரீனும் எல்லோவும் வந்துடுச்சு. ஸோ 3 விதமாக ஒரு HTML-க்கு நீங்கள் கலர் பண்ணலாம். ஒன்று நம்ம இங்கேயே கொடுத்துடலாம், ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் எல்லோ அப்படின்னு இங்கேயே கொடுத்துடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கும். இதே H1க்கு நம்ம இங்கே கொடுத்துருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ இது ஒரு விதம். செகண்ட் வே இந்த மாதிரி ஸ்டைல் டேக்குள்ளே கொடுக்கலாம். மூணாவது செப்பரேட்டான ஒரு ஸ்டைல்னு ஒரு ஃபைல் போட்டு அந்த ஃபைலை வந்து இங்கே லிங்க் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் HTML அண்ட் CSS உடைய ஒரு ஃபண்டமெண்டல். HTML வித்தவுட் CSS. CSS இல்லாமல் நீங்கள் HTML படிக்கிறது எப்படியுமே யூஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன தான் வீடு கட்டினாலும் அது ஒரு கலர் பண்ணி தான் ஆகணும். கலர் பண்ணாமல் நீங்கள் HTML-ல வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பிளெயினாக இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலர் நீங்கள் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. கலர் மட்டும் இல்லை, ஃபாண்ட் சைஸ்லாம் கூட ஏற்றலாம். இப்போ இங்கே H3யோட ஃபாண்ட் சைஸு எனக்கு 50 பிக்சல் வேணும் அப்படின்னு நம்ம பெருசாக கொடுத்துட்டோம்னா அது மட்டும் 50 பிக்சல். ஸோ கலர் மட்டும் இல்லை, கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் ஃபேமிலி,
அண்டர்லைன் பண்ணுறது எல்லா ஸ்டைலிங்குமே வந்து HTML பேஜுக்கு CSS தான் கொடுக்க முடியும், HTMLக்கு தெரியாது. இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணி ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. திரும்பவும் HTML உடைய அடுத்த வீடியோ சீரீஸில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர். வணக்கம். பாய் பாய்.